There must be a willingness to set right matters with people whom we have hurt. நீங்கள் புண்படுத்தின மக்களோடு கூட காரியங்களை சரிப்படுத்துவதற்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். See, Jesus said in Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், I told you about the necessity to turn around and come to God. நீங்கள் திரும்பி தேவனிடத்திலே வருவதற்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னேன். And you come to God and you pray. Your prayer is an offering. நீங்கள் தேவனிடத்திலே திரும்பி அவரிடத்திலே வந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெபம் என்பது ஒரு காணிக்கையாக இருக்கிறது. So Jesus spoke about that in Matthew 5 and verse 23. ஆகவே இயேசு இந்த காரியத்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். He says, when you come with your prayer to God, நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கும்படியாக வரும்பொழுது, or any offering, அல்லது எந்த காணிக்கையாவது செலுத்த வரும்பொழுது, and there you remember, அங்கே நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள், I have hurt that person. நான் இந்த நபரை காயப்படுத்தியிருக்கிறேன், புண்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய சகோதரனை புண்படுத்தியிருக்கிறேன். I hurt my wife. என்னுடைய மனைவியை நான் புண்படுத்தியிருக்கிறேன். I hurt my husband. என்னுடைய கணவனை நான் புண்படுத்தியிருக்கிறேன். I cheated that other man of some money. பண விஷயத்தில் இன்னாரை நான் ஏமாற்றி விட்டேன். Or some way in which I have committed a sin against another human being. ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு மனுஷனோடு கூட பாவம் செய்திருக்கிறேன். Jesus says, இயேசு சொல்கிறார், stop praying. ஜெபிப்பதை நிறுத்து. Because God won't listen to your prayer. ஏனென்றால் தேவன் உங்களை ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். Do you know if there is unconfessed sin in your heart, your prayer will not be heard. உங்களுடைய உள்ளத்திலே அறிக்கையிடப்படாத பாவம் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது என்று உங்களுக்கு தெரியுமா? That is written very clearly in Psalm 66 verse 18. சங்கீதம் 66:18 அது மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. If there is sin in your heart, God will not hear you. உன்னுடைய உள்ளத்திலே பாவம் இருக்குமானால் தேவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். Sin is a prayer is like making a phone call to God. ஜெபம் என்பது தேவனுக்கு தொலைபேசியிலே பேசுவது போல. But sin breaks the phone line. ஆனால் பாவம் என்பது அந்த தொலைபேசியினுடைய இணைப்பை துண்டிக்கிறது. You can keep on talking on the phone, there is not even a dial tone on the phone. நீங்கள் வேண்டுமானால் தொலைபேசி ரிசீவரை வைத்து பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அதிலே டயல் டோன் கூட வருவதில்லை. And it doesn't reach heaven. அந்த ஜெபமானது பரலோகத்துக்கு செல்வதில்லை. So Jesus said, stop praying. ஆகவே இயேசு ஜெபத்தை நிறுத்து என்று சொல்கிறார். Don't give that offering because God is not accepting it. நீ அந்த காணிக்கையை கொடுக்க வேண்டாம், ஏனென்றால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. First go to the person whom you hurt. நீ யாரை புண்படுத்தினாயோ அந்த நபரிடத்திலே முதலாவது செல். And settle matters with him. அவரோடு கூட காரியங்களை சரிப்படுத்து. Then come. அதற்கு பிறகு வா. I told you that there can be sin in two directions. ஏற்கனவே நான் இரண்டு திசைகளிலே பாவங்கள் இருக்கும் என்று சொன்னேன். All sin is against God. எல்லா பாவங்களும் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது. But some sins are against God and against others. சில பாவங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் சில மனிதர்களுக்கு விரோதமாகவும் செய்யப்பட்டதாக I have இருக்கிறது. a dirty thought, that's only against God. அசுத்தமான சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமாய் மட்டுமே உள்ள பாவம். If I cheat somebody, I've sinned against God and against that person. யாரையாவது நான் ஏமாற்றினால் நான் தேவனையும் தேவனுக்கு விரோதமாகவும் அந்த மனிதனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறேன். So I can't just go to God and say, Lord, please forgive me, I cheated somebody. ஆகவே ஆண்டவரே நான் என்னை மன்னியும், நான் யாரை ஒருவர் ஏமாற்றி விட்டேன் என்று சொன்னால், please forgive me, Lord, I got angry with that man. ஆண்டவரே இன்னாரோடு கோபப்பட்டு விட்டேன் என்னை மன்னியும் என்று சொன்னால், I'm sorry, Lord, I got angry with my wife. ஆண்டவரே மனைவியின் மீது கோபப்பட்டு விட்டேன் என்னை மன்னியும் என்று சொன்னால், no, Jesus said first settle that matter, then come and ask for forgiveness. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? முதலாவது அந்த நபரிடத்திலே போய் நீ சரி செய், ஒப்புரவாகு, பிறகு இடத்திலே வா என்று சொல்வார். Otherwise you will not be forgiven. இல்லாவிட்டால் நீ மன்னிக்கப்பட முடியாது. Are there people sitting here who have imagined that God has forgiven you everything when you have not settled matters with others? நீங்கள் மற்றவர்களோடு கூட காரியங்களிலே ஒப்புரவாகாதபடிக்கு, சரி செய்யாதபடிக்கு தேவன் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார் என்று கற்பனை செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாராவது இங்கே உண்டா? Have you read this passage which I read in Matthew 5? மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே வாசித்த அந்த பகுதியை நீங்கள் எப்பொழுதாவது வாசித்திருக்கிறீர்களா? Leave your prayer there, don't pray. நீ ஜெபிக்க வேண்டாம், முதலாவது ஜெபத்தை நிறுத்து. Go and settle with that person. போய் அந்த நபரோடு கூட காரியங்களிலே ஒப்புரவாகு. Then come and give your offering or your prayer or anything. அதற்கு பிறகு நீ வந்து உன்னுடைய காணிக்கையோ உன்னுடைய ஜெபமோ நீ செலுத்து. We read in Luke chapter 19 about a man who had cheated many people. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே अनेक மக்களை ஏமாற்றின ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். You know the story, it is about Zacchaeus. சகேயு என்கிற மனிதனை குறித்த கதை உங்களுக்கு தெரியும். One day Jesus met him sitting on a tree. ஒரு நாளிலே அவன் மரத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இயேசு அவனை சந்தித்தார். I want to come to your house. நீ இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். We read in Luke 19. லூக்கா 19லே வாசிக்கிறோம். That as they were walking towards Zacchaeus' house, சகேயுனுடைய வீட்டுக்கு நடந்து செல்லும் பொழுது Zacchaeus got convicted in his heart about all the people he had cheated as a tax collector for so many years. ஆயக்காரனாய் இருந்து अनेक மக்களிடத்திலே வருமான வரி சம்பந்தமாக ஏமாற்றின காரியங்கள் எல்லாம் அவன் பாவம் என்று உணர்கிறான். He realized that he had built his house with all that black money
that he cheated people of. மக்களை ஏமாற்றின அந்த கருப்பு பணத்தை வைத்து இந்த வீட்டை கட்டினதை நினைவு கூறுகிறான். Have you built your house with money that doesn't righteously belong to you? நீதியாக உங்களுக்கு சேராத பணத்தை வைத்து நீங்கள் யாராவது வீடு கட்டி இருக்கிறீர்களா? Zacchaeus had done it too. சகேயு அதை செய்திருக்கிறான். But you know what he did? ஆனால் சகே என்ன செய்தான் தெரியுமா? As he was walking towards the house, அந்த வீட்டுக்கு நடந்து போகும்பொழுதே, it says in verse 8, Zacchaeus stopped in front of his house. 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சகேயு வீட்டுக்கு முன்பாக நின்று. Why did he stop? ஏன் அங்கே நின்றான்? He said, Lord, I've got to say something to you. ஆண்டவரே, நான் உங்களிடத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும். You're a holy man. நீர் பரிசுத்தர். You can't come to this house. நீர் இந்த வீட்டுக்கு வர முடியாது. This is a house built with sin. பாவத்தினாலே கட்டப்பட்ட வீடு. I've cheated people. நான் மக்களை ஏமாற்றினேன். Money which is not mine, எனக்கு சொந்தமல்லாத பணம், I used it to build this house. இந்த வீட்டை கட்டுவதற்கு How பயன்படுத்தினேன். can you come to this house? இந்த வீட்டுக்கு நீர் எப்படி வர முடியும் ஆண்டவரே? Now some of you don't believe that. உங்களில் ஒரு சிலர் அதை நம்புவதில்லை. Some of you think Jesus is not bothered about that. He'll just come into anybody's house. இயேசு இதை குறித்தெல்லாம் கவலைப்படுவதா? யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் இயேசு வருவார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். He will not come and live in a house which is built through money that you have cheated other people of. மற்ற மக்களிடத்திலே நீங்கள் ஏமாற்றி பெற்றுக்கொண்ட பணத்தின் மூலமாக ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டிற்கு இயேசு வர மாட்டார். Not only if you have cheated somebody, மற்றவர்களை ஏமாற்றுறது மட்டுமல்ல, if you made people work for you and you never paid them properly. உங்களுக்கென்று வேலை செய்யும்படியா ஜனங்களை கூப்பிட்டு வேலைக்காரர்களை வைத்து வேலை வாங்கிவிட்டு அவர்களுக்கு கூலி கொடுக்காமல் நீங்கள் எதையாவது செய்திருந்தால். You know, a lot of believers don't pay their servants and their workers properly. அநேக விசுவாசிகள் தங்களுடைய வேலைக்காரர்களுக்கும் தங்கள் வீட்டிலே வேலை செய்கிறவர்களுக்கும் சரியாக சம்பளம் கொடுப்பதில்லை. See what the Bible says. வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். James chapter 5 யாக்கோபு 5ஆம் அதிகாரம் and verse 4. 4ஆம் வசனம். The pay of the servants who worked in your fields, which you have not paid them properly, their cry has come up to the Lord. உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனையுடைய கர்த்தரின் செவிகளிலே வந்தது. Do you know that unconverted man, when he cries because I didn't pay him properly, நான் அந்த ரட்சிக்கப்படாத ஆனால் வேலை செய்த ஒரு மனிதன் வேலைக்காரனுக்கு சரியாக நான் சம்பளம் கொடுக்கவில்லை, his cry goes to God. அவனுடைய கதறல் கூப்பிடுதல் தேவனை எட்டுகிறது. And God hears it. தேவன் அதை கேட்கிறார். And he will deal with me. அவர் என்னோடு கூட இடைப்படுவார். So the Bible says. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. And I use that money, it says in verse 5, to live luxuriously and enjoy myself. 5ஆம் வசனத்திலே பாருங்கள், அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து. He says in verse 5, you have only fattened yourself for the day when you will be slaughtered. அங்கே பாருங்கள், சுகபோகத்திலே உழன்றீர்கள், கொழுத்தொழில் அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை கொழுக்க வைத்தீர்கள். So Zacchaeus realized that. சகேயு இதை உணர்ந்தார். You may not have realized it, but Zacchaeus realized it. நீங்கள் வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம், ஆனால் சகேயு அதை உணர்ந்தார். He knew that Jesus cannot sanction anything where you cheat other people. எங்கே நீங்கள் மற்ற மக்களை ஏமாற்றுகிறீர்களோ அந்த காரியத்திற்கு இயேசு ஒரு காலம் அத்தாட்சியா இருக்க முடியாது. So Zacchaeus stopped. ஆகவே சகேயு நின்றார். And he said, Lord, I want to tell you something. ஆண்டவரே, உங்களிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். I am going to give back 4 times to every single person I have cheated. ஆண்டவரே, நான் ஏமாற்றின ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் 4 மடங்காய் திருப்பி செலுத்த போகிறேன். Luke 19 verse 8. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And some of those people I cheated, I don't even know their address. I don't know where they are. சில மக்களை நான் ஏமாற்றி விட்டேன், அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை, அவருடைய விலாசமும் எனக்கு தெரியாது. I can't escape saying, oh, I'll keep that money because I don't know their address. எனக்கு அவருடைய விலாசம் தெரியவில்லை, ஆகவே அந்த பணத்தை நானே வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தப்பிக்க முடியாது. It is unrighteous money. I cannot keep it in my bank account. அநீதியாய் வந்த பணம் ஆண்டவரே என்னுடைய வங்கி கணக்கில் வைக்க I முடியாது. have to get rid of it as soon as possible. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் அந்த பணத்தை நான் விட்டு விட வேண்டும். So when I don't know where that person is, ஆகவே அந்த நபர், நான் ஏமாற்றின நபர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றால், then I must give that money to God. அந்த பணத்தை நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். Either to the poor, through the poor, ஏழைகள் மூலமாக தேவனுக்கு கொடுக்கலாம், or to the church. அல்லது சபைக்கு கொடுக்கலாம். Then I give it to God, but I can't keep it. அதை தேவனுக்கு நான் கொடுத்து விடுவேன், நான் அதை வைக்க முடியாது. I cannot keep 1 rupee in my bank account which is not righteously earned. நீதியாக சம்பாதிக்காத ஒரு பைசா கூட என்னுடைய வங்கி கணக்கிலே வைக்க கூடாது. Otherwise there is a curse on that money. இல்லாவிட்டால் அந்த பணத்திலே ஒரு சாபம் இருக்கிறது. A curse that will descend upon your children. உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே ஒரு சாபம் வந்து இறங்கும். As you pass on that money to your children. அந்த பணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, cursed money that goes to your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சபிக்கப்பட்டதான பணம் அவர்களுக்கு போகிறது.
And it goes on to the grandchildren. அந்த பேர பிள்ளைகளுக்கு அது போகிறது. Zacchaeus was a wise man. சகை ஒரு ஞானமுள்ள I மனிதனாக better இருந்தார். clear that curse now itself. இப்பொழுதே இந்த சாபத்தை விட்டு நான் சுத்திகரிக்க போகிறேன். Let me have less, so it's okay. எனக்கு குறைவாக பணம் இருந்தாலும் அது பரவாயில்லை. If I can give only less money to my children, that's okay. இந்த பிள்ளைகளுக்கு தினமத்தமாய் குறைவான சொத்து பணம் கொடுக்க வேண்டுமானாலும் பரவாயில்லை. The little that I give must be blessed by God. நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதான சிறு தொகையா இருந்தாலும் அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க Even வேண்டும். if it's only like 5 loaves and 2 fish, let it be blessed by God. அது 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் கூட அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். That will take care of my children, grandchildren and great grandchildren. அது என்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொள்ளு பேரன்களையும் அது பொறுப்பெடுத்துக் கொள்ளும். Because the blessing of God is there. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் So அதிலே as soon இருக்கிறது. as Zacchaeus said this, ஆகவே சகை இதை சொன்ன மாத்திரத்திலே I am going to set right all matters on this horizontal plane. இந்த கிடைமட்டமா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். I'm going to give half my money to the poor because I don't know the address of these some people. நான் சில மக்களுடைய விலாசம் எனக்கு தெரியாதபடினாலே என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழை And மக்களுக்கு all the கொடுக்கிறேன். others address I know, I'll go to their house and give back 4 times. எனக்கு தெரிந்த விலாசம் தெரிந்த மக்களிடத்திலே போய் நான் 4 மடங்காக திருப்பி கொடுக்க Why போகிறேன். 4 times? ஏன் 4 மடங்கு? Because so much interest also is there. அதற்கு எவ்வளவு வட்டி And சேர்ந்திருக்கும். so much inconvenience I caused them by cheating them. அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு எவ்வளவு வசதி குறைவை நான் உண்டாக்கி விட்டேன். And Jesus said for the first time, முதல் முறையாக இயேசு சொன்னார். it's the only time he used that word. இயேசு இந்த ஒரே ஒரு முறைதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். Luke 19:9. லூக்கா 19:9. Salvation has come to this house. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. He never said that any time in any house. எந்த ஒரு வீட்டிலேயும் எந்த முறையும் அவர் அதை சொல்லவே இல்லை. The word salvation which we use so frequently. அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோமே ரட்சிப்பு என்கிற வார்த்தை. Are you saved? I am saved. நான் ரட்சிக்கப்பட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? Is your house really saved? உண்மையாலுமே உங்களுடைய வீடு மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? It's not a question of what you think. நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பது காரியம் அல்ல. Can Jesus give a certificate? Salvation has come to this person. இந்த நபருக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இயேசுவே ஒரு நற்சாட்சி Salvation has come to this house. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்ல It's முடியுமா? no use you thinking you're saved. நீங்களாகவே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று எண்ணுவதிலே It's no use பிரயோஜனம் your இல்லை. pastor telling you you're saved. உங்களுடைய பாஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை. It's no use me telling you that you're saved. நானும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்வதிலே பிரயோஜனம் I இல்லை. want Jesus to tell me salvation has come to me. இயேசு என்னிடத்திலே வந்து ரட்சிப்பு உனக்கு வந்தது என்று சொல்ல வேண்டும். And he will say it on the same basis அதே as அடிப்படையிலே he தான் told அவர் சொல்வார். Zacchaeus. சகேயுக்கு சொன்ன அதே அடிப்படையிலே தான் அவரும் Because சொல்வார். he's the same yesterday, today and forever. ஏனென்றால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் And இருக்கிறார். then he said in verse 10, the Son of Man has come to seek and to save those who are lost. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். Zacchaeus was lost in the love of money. சகேயு பண ஆசையிலேயே இழந்து போனவனாய் He was in தொலைந்து போனவனாய் a இருந்தார். deep pit called the love of money. பண ஆசை என்கிற ஆழமான குழியிலே கிடந்தார். Jesus came seeking for him in that pit and saved him. அந்த குழியிலே சகேயுவை தேடி வந்து அவரை அந்த குழியிலிருந்து மீட்டெடுத்தார். Are you lost in the pit called the love of money? பண ஆசை என்கிற குழிக்குள்ளே நீங்கள் தொலைந்து போய் விட்டீர்களா? Don't get discouraged. Jesus has come to seek and to save those who are lost. சோர்ந்து போக வேண்டாம். இழந்து போனதை தேடும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். But you must acknowledge it. ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். I remember the day many years ago when I said to the Lord, நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரிடத்திலே நான் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. Lord Jesus, you came to seek and to save those who are lost. ஆண்டவரே, இழந்து போனவர்களை தேடும்படியாக ரட்சிக்கும்படியாக நீர் வந்தீர். I am lost in the love of money. ஆண்டவரே, நான் பண ஆசையிலே தொலைந்து போனவனாய் இருந்தேன். In a deep pit. நான் ஒரு ஆழமான குழியிலே கிடக்கிறேன். Please save me. என்னை ரட்சியும். And he saved me. அவர் என்னை ரட்சித்தார். He made me set right everything in money matters with everybody. என்னுடைய பண விஷயங்களில் எல்லாரோடும் கூட காரியங்களை சரி செய்யும்படியாக அவர் உதவி செய்தார். My bank account became less. என்னுடைய வங்கி கணக்கில் உள்ள பணம் குறைந்து But போய்விட்டது. I got salvation. ஆனால் எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. And Jesus could say, salvation has come. இயேசு ரட்சிப்பு வந்தது என்று சொல்ல முடிந்தது. So don't think that you can just escape by just going to God and say, Lord, please forgive me. ஆண்டவரே, என்னை தயவு செய்து மன்னியும் என்று சொல்லிவிடுவதனாலே நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம். God wants to remove the guilt of our life completely from us. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குற்ற உணர்வை தேவன் முற்றிலுமாக நீக்க விரும்புகிறார். So it must be finished once and for all. ஒரே அடியாக அது முடித்து விடப்பட வேண்டும். Don't postpone that process by not settling matters quickly. காரியங்களை தீவிரமாக சரி செய்யாதபடிக்கு வழவழ என்று நீங்கள் இழுத்துக்கொண்டே போக வேண்டாம். One wonderful thing we see in the story of Zacchaeus. சகேயுடைய காரியத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். Jesus did not wait till he actually went and paid back all this money. இந்த பணத்தை எல்லாம் சகேயு எல்லாரிடத்திலும் திரும்பி செலுத்தி முடிக்கும் வரை இயேசு காத்திருக்கவில்லை. That may have taken many months. அது அநேக மாதங்கள் எடுத்திருக்கும். But before he did that, அதை செய்வதற்கு முன்பதாகவே, as soon as he said,
I'm going to do it. நான் இதை செய்ய போகிறேன் என்று சொன்ன And மாத்திரத்தில் Jesus knew he was meaning what he said. சகை என்ன சொல்லுகிறாரோ அது உண்மையாலுமே பொருள்படுத்தி சொல்லுகிறார் என்று இயேசு அறிந்தவுடனே Jesus took that intention as an action. அவர் உள்ளாக மனதிலே இருந்த எண்ணத்தை அவர் கிரியையாகவே இயேசு ஏற்றுக்கொண்டார். He said, I don't have to wait, salvation has come. நான் இனிமேலும் காத்திருக்க தேவையில்லை, ரட்சிப்பு வந்தது என்று சொல்லிவிட்டார். Some of the things you have done wrong to others, you may have to take 5 years to settle. சில சமயத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த குற்றங்களிலே சரி செய்வதற்கு 5 வருடங்கள் ஆகலாம். You don't have to wait 5 years to be saved. நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக 5 வருஷங்கள் காத்திருக்க You தேவையில்லை. say, Lord, I give you my word, I'm going to settle it all. ஆண்டவரே உமக்கு என்னுடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன், நான் இதை சரி செய்து விடுவேன். Jesus, today he'll say, salvation has come. இன்றைக்கே இயேசு சொல்வார், ரட்சிப்பு வந்தது. What a wonderful Savior. என்ன அற்புதமான ரட்சகர்.